உத்திரட்டாதினா பசுமாடு. நம்ம நேரம் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத உத்திரட்டாதி கேட்குமா. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பசுமாடு சிவன் கோவிலில் யாராவது காலையில் 5 மணிக்கு கோமாதா கூட்டிகிட்டு வந்து கோமாதா பூஜை பண்ணினாங்கன்னா அந்த கோமாதா பூஜை வச்சு அந்த பசுமாடு தீர்த்தத்தை எடுத்து அவங்க தலைவலியை தெளிச்சிட்டு கோமயத்தை எடுத்து தலைவலியை தெளிச்சிட்டு பசுமாட்டுடைய அந்த அரிசி மஞ்சள் அரிசி எடுத்து தலையில் தெளிச்சிட்டு அந்த பசுமாடை 19 முறை சுற்றி அகத்துக்கீரை வாழைப்பழம் கொடுத்தால் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் கோடீஸ்வரர் ஆயிடுவாங்களாம். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ரகசியம் இது. சிவன் கோயிலில் இன்றைக்கு வரைக்கும் கோமாதா பூஜை நடக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் நீங்கள் கலந்துக்குங்க. அந்த கோமாதாவை சிவனை வந்து ஒரு முறை மாடு சுற்றி வரும், ஒரு முறை சுற்றி வருது, 3 முறை சுற்றி வருது. இந்த 3 முறையும் அந்த சிவபுராணம் பாடி அந்த பசுமாட்டுக்கு செய்ய வேண்டிய காலுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கு வஸ்திரமெல்லாம் போட்டு பழக்கனிகள்லாம் கொடுத்து எல்லாரும் அதை தொட்டு தழுவி அதை சாமி கும்பிட்றாங்க. சிவனுடைய வாகனம் நந்தி தேவதைங்கிறனால. அப்படின்னா பாருங்கள், அப்போ அது வந்து ஒரு விசேஷம்னா ஒரு வீடு கட்டி புண்ணியர்ஜனம் பண்ணால் வீட்டில் கோமாதாவுடைய மகாலட்சுமி கால் எடுத்து வச்சால் அந்த வீடு சுபிச்சமாகங்கிறதுக்காகத்தானே அந்த கோமாதா பூஜை கொண்டு வந்து வீட்டில் பண்ணுறாங்க. அப்போ அதனுடைய கோமாதாவுக்கு பிறந்தது என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பெரிய விஷயத்தை இந்த உலகத்துக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி பசுமாடு. அப்போ இந்த பசுமாடு தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சிறப்பு. அதனால் எப்போவுமே வீட்டில் கோமாதா படம் இருக்கலாம். அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டு அந்த பித்தாளையில் இப்போ பஞ்சலோகத்தில் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு சாமி கும்பிட்டு அதுக்குண்டான வேலைகள் எல்லாமே செய்து வச்சுக்கலாம். இப்படி எல்லாம் செய்யும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு நல்லதே நடக்கும்.